ஸோ ரிகரஸ் ரிவ்யூ அண்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் அவங்ககிட்ட மற்றவங்ககிட்ட பேசும்போது இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் ரிகரஸ் ரிவ்யூ எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, எப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன டைமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ரிகரஸ் ரிவ்யூ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரேக் த்ரூ இருக்குன்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஐ பர்சனலி ரெக்வஸ்ட் யூ டு கிவ் அ மீட்டப். நீங்கள் எஃப்எம்சியில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு பிரேக் த்ரூ இருக்குது அப்படின்னா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணினா எனக்கு என்ன பிரேக் த்ரூ இருந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணி ப்ளீஸ் கிவ் அ மீட்டப் ஸோ தட் அது எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே. ஸோ கல்ச்சர் அண்ட் சிஸ்டம் உங்களோட பிஸ்னஸில் எப்படி இருக்குங்கிறத நம்ம இது பண்ணலாம். கல்ச்சருங்கிறது மீட்டிங். ஓகே. மீட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி எசென்ஷியல் இன் த எனி ஆர்கனைசேஷன். ஓகே. அந்த மீட்டிங்கை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீட்டிங்கை வந்து டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மீட்டிங்கில் என்ன ஸ்ட்ரக்சர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சரில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து நான் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிரித்து இந்த மீட்டிங் ப்ராசஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன். எனக்கு ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது, ரொம்ப நல்ல இதெல்லாம் கிடச்சிது. இது வைக்கிறது மூலியமாகவே அந்த கம்பெனியில் யார் வந்து கரெக்டான பர்சன்னு சூஸ் பண்ணி அந்த பர்சனை எனக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஓகே. ஐ ஒர்க் ஃபார் 6 months ஓவர் தேர். ஓகே. நான் எப்போ வந்து ஒரு கரெக்டான பர்சனை எனக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும், எனக்கு அங்கே வேலை இல்லைன்னு தோணுச்சு, நான் வெளியே விட்டேன்.